ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு December 31 ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் ரேபிடோவில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வந்து மயிலாப்பூரில் போயிட்டு ட்ராப் பண்ணணுமா பக்கத்தில் இருந்து. ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 200 கிட்ட வந்தது. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓடிபி 120. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பார்சல் ஏதோ நோட்டு மாதிரி இருக்குது, டைரி மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம மயிலாப்பூர் தான் போகணும். மொத்தமாக ஒரு 18 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நம்ம வந்தது மொத்தமாக 19 கிலோமீட்ரு. 19 கிலோமீட்டருக்கு 227 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தான், நமக்கு எக்ஸ்ட்ரா தான் ஒரு 20 25 எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம இது எப்போ ரீச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஆர்டர் எத்தனை மணிக்கு எடுத்தோம்னா 10:30 மணிக்கு தான் நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு முடிஞ்சாலும் 8:30 வரைக்கும் ஓட்ட வேண்டியதான். அன்னைக்கு மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓட்டுறதுக்கு. 8:30 மணி வரைக்கும் ஓட்டினா எவ்வளோ வரும்? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஓட்டுறேன்னு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போதான் நான் டெய்லியுமே எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ரியலாகவே உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். நான் வந்து ஃபேக்காலாம் வந்து பெரிய ஆர்டர் மட்டும் தான் காட்டணும் அப்படிலாம் காட்டல. டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறனோ அந்த டெய்லி வீடியோவும் நெக்ஸ்ட் டேல நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மந்த்து ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு. ஏன்னா டே பை டே நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரோட லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மயிலாப்பூர் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த ஆப் இஷ்யூ வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு மோஸ்ட்லி ஒரு ஐடி வச்சவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இந்த லொக்கேஷன் லேக் ஆகுறது. ஸோ நம்ம அந்த க்ளோன் ஆப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த லாகிங் இஷ்யூலாம் வருது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் கிலோமீட்டர் அங்கேயே இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டாது. உங்களுக்கு அப்படியும் நீங்கள் ஆர்டரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்ட பிறகும் அதே மாதிரி உங்களுக்கு ஆகுதுன்னா நீங்கள் மொபைலை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லொக்கேஷன் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மயிலாப்பூரில் 2வது ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆர்டர் வந்து மயிலாப்பூர் டு வலசரவாக்கம் போயிட்டு ட்ராப் பண்ணணும். சரி, ஓகே. ஆமா, 2 போன் இருக்குல்ல, அதனால இதுல கேமரா அப்படியே எடுத்துட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். இது வந்து ஒரே ஒரு ஜீன்ஸு பேண்ட் தான் சொன்னாங்க. பேக்லேயே வச்சுட்டோம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக வலசரவாக்கம் தான் போகணும். இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது மொத்த பில் அமௌண்ட்டே வந்து 182 தான் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆர்டரை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் வந்துட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டர் அடிச்சுது அம்பத்தூருக்கு. ஸோ அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 179 எப்படியும் இதை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியது அந்த ஆர்டருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு பக்கத்தில். ஸோ அதனால தான் அதை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு நிறைய காம்போஸ்லாம் எடுத்தால் தான் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பெரிய ஆர்டரு அந்த மாதிரிலாம் எதுவுமே பிளான் பண்ணல. வர 150 200 ஆர்டரே ஓகே தான். அடுத்தடுத்து வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாலே நமக்கு ஏர்னிங்ஸ் வந்துடும். போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு உடனே வந்துடுவோம்.
எடுக்கணுமா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஸ்டமரு அந்த என்வலப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த என்வலப்பில் உள்ள வெறும் கவரை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. பொய்க்கு வர மாதிரி மேட்ரு வைக்காம கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ இப்போ வந்து முதல்ல இந்த வலசராக்கம் போயிட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக அந்த அம்பத்தூர் போக வேண்டியதான். லொக்கேஷன் அங்கே வந்துட்டோம். ஆமாம், ட்ரைலோக்னா. இது பேமெண்ட் யார் பண்ணுவாங்க? அவர் கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜீன்ஸு கொடுக்க வந்தோம் பார்த்தீங்களா, அவனுங்க பேமெண்ட்டை கேட்டால் பேமெண்ட் 500 நீட்டுறாங்க. சேஞ்சும் இல்லை. கூகுள் பே கேட்டால் கூகுள் பேவும் இல்லை சொல்கிறாங்க. நம்மளை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டைம் வேஸ்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பிக்கப் பண்ண ஒரு டைம் வேஸ்ட்டு. ஸோவா முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. ஒரு 8 ரூபா டிப்ஸ் போல். அவ்வளோதான். நமக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தேவையில்ல. டைம் கரெக்டாக கொடுத்தாலே போதும். ஓகே. இப்போ 3வது ஆர்டரை வந்து நம்ம கரெக்டாக 2 மணிக்கு போய் ரீச் ஆகும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. நம்ம 2 மணிக்கு ஷார்ப்பாக ரீச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அம்பத்தூர் ஆர்டர் வந்துட்டோம். ஓட்டியாண்ட வர வழியிலே ஒரு 2 ஆர்டர் வச்சது. ஒரு 450 ரூபா ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர், அப்புறம் ஒரு 342 ரூபா ஒரு வண்டலூர் பக்கம் அடிச்சுது. ஒரு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு பார்த்தா 8 கிலோமீட்டரில் போயிட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேப் வந்து நம்ம வண்டி டிரைவிங்லேயே இருந்தோம்னா அது நம்ம கொஞ்சம் டிலேவாக ஓடுது. அதனால வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்ததுக்கே வந்து 9 கிலோமீட்டர் காட்டிச்சு. போர்ட்டலேருந்து கால் பண்ணுறேன். வந்துட்டேன் லொக்கேஷனால. இது கார்த்திக் குழந்தைகள் கிளினிக். வெளியே வெயிட் பண்ணுறேன். ஓகே, வராங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 4வதாக ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இது மறைமலை நகர் தான் போகணும். அமௌண்ட் வந்து 572 ரூபா. அது வழியாக ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிடலாம். மறைமலை நகர் போகிறது என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆர்டர் கிடைக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. அது ஒன்று தான், மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. இதுவா? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம இப்போ ஒரு 2 ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஒரு ஆர்டர் வந்து 569 ரூபா. ஓகேங்களா? இது இன்னொரு ஆர்டர் 572. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஆர்டருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ் தான். இதை பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் அது வந்து பெயிண்ட்டுன்னு சொன்னாங்க 12 லிட்டரு. ஓகே தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 3 மணி தான் ஆகுது. நம்ம வந்து 2 ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே வந்து ஒரு ஆர்டர் 572 ரூபா, ஒரு ஆர்டர் 569 ரூபா. ரெண்டுமே ஒரே ரோடு தான். கூடுவாஞ்சேரி போய் இது ஒன்று கொடுத்துட்டு அப்படியே மறைமலை நகர் போனோம். ஸோ சூப்பர் காம்போ ஆர்டர். வெறும் ஒரு 1 ஹவர் தான், மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம ஒரு 1000 ரூபாய் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈஸியாக.
ஆமா சேனல் நான் ஒரு 10 வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. சும்மா ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த 2 ஆர்டருமே பிக்கப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கூடுவாஞ்சேரி போய் கொடுக்கணும். மொத்தமாக எவ்வளோ கையில் வரும் பார்த்தீங்கன்னா 1004 ரூபா நம்ம கையிலே வந்துடும். நம்ம எப்போ போய் கம்ப்ளீட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மணிக்கு நம்ம போயிட்டு ரீச் ஆகிடலாம். ஸோ 5 மணிக்கு 1500 ரூபாய் முடிச்சிருப்போம் நம்ம அப்போனா. ஸோ ஓகே தான் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் ஆர்டர் எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் ஒர்த்தான ஒரு பேட்ச் ஆர்டர் எடுக்கணும். வேற லெவல் பேட்சுங்க அது. ஒரே ட்ரிப்பு 1000 ரூபாய். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சேர்த்தா. ஒரு வழியா வந்துட்டோம் லொக்கேஷன். வந்துப்பா எவ்வளோ டைட் ஆகுது ரோப்பு. இது பாக்ஸ் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஆமாம் 254 ரூபாய். பூபதி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 554 ரூபா வந்து வந்தது. ஆனால் நமக்கு டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு 500 ரூபாவா பே பண்ணிட்டாங்க. 500 ரூபாவா நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் போகணும். அரை மணி நேரத்தில் போய் ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு போயிடலாம். எக்கச்சக்கமா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தாயேறுதே. அந்த ஆர்டரு கொடுத்தாச்சு. 5வது ஆர்டருமே டெலிவரி பண்ணிட்டோம். இந்த கம்பெனி தான் அது. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்காம கொஞ்சம் டிலே பண்ணாங்க. அதனால வந்து 623 ரூபாவா வந்துருச்சு அமௌண்ட், பில் அமௌண்ட். இன்னும் அவங்க பே பண்ணலை. நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். 2 மணி நேரத்தில் 1200 ரூபாய் வந்து முடிச்சிட்டோம். 1 hour later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் வந்து ஊரப்பாக்கத்தில் தான் இருக்கேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் அந்த மறைமல் நகர் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு. அதுக்கப்புறமேட்டு எந்த ஆர்டருமே வரல. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ட்ராப் பண்ணதான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்துட்டே இருக்கு. அதனால ரேப்பிடோ எடுக்கிறது இல்லை. சரி ஓகே, நம்ம பஸ்லேருந்தே கால் பண்ணலாம். ரேப்பிடோ வந்து 227 ரூபா. கஸ்டமர் 3 ரூபா டிப்ஸாக போட்டாங்களா. ஓகே, ஸோ இன்னொரு ஐடியில் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியில் எவ்வளோ ஓட்டிருக்கோம் 658 ரூபா. இதில் வந்து 658. அப்புறம் 2 ஆப்பில் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம்னா 160 ரூபா. ஓகேங்களா, இது ஒரு ஆட் பண்ணிக்கலாம் 160. ஸோ இன்னும் ஒரு ஐடி இருக்குது. மொத்தம் 3 ஐடி ஆகிடுச்சு. 561 ரூபா. ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் வந்து 9 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க, ப்ளஸ் ஒருத்தர் 1 ரூபா டிப்ஸு. ஸோ மொத்தம் 10 ரூபா டிப்ஸு. நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1619 ரூபா. 1619 ரூபா. அது வந்து எவ்வளோ மணி நேரத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா 8 மணி நேரம் ஆச்சு. ஸோ நம்ம இதில் வந்து பெட்ரோலை மைனஸ் பண்ணணும். பெட்ரோல் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்னா நான் இன்னைக்கு வந்து மொத்தமாக 159 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டரவாக்கத்துலேருந்து இந்த மறைமல் நகர் 2 ஆர்டரா காம்போவாக எடுத்துனோம் பேட்ச் ஆர்டரா. அதனால வந்து நமக்கு அந்த பெட்ரோல் வந்து இதில் சேவ் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நடுவுலேயே ஒரு ஆர்டர் வந்து பேட்ச் ஆர்டராக எடுத்துன்னு போனோம். ஒரு சின்னதாக ஒரு 6-7 கிலோமீட்டர் சேவ் ஆயிருக்கும் அந்த ஆர்டரில். ஸோ இன்னைக்கு மொத்தமாக 159 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அதில் வந்து
பெட்ரோல் மைலேஜ் கணக்கு பண்ணால் 247 ரூபா. ஸோ நம்ம 1619 ரூபா மைனஸ் 247. இன்னைக்கு நம்ம வந்து 8 ஹவரில் 1370 ரூபா. ஓகே, நல்ல ப்ராஃபிட் தான். அதே 1.5 மணி நேரம் சும்மா தான் இருந்தோம். ஸோ அதெல்லாம் கணக்கில் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், ட்ரைவ் சேஃப். வீடியோ எப்படியும் நியூ இயரில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.